ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பீட் வச்சு நம்ம எப்படி ஒரு சிங்கிளாக ஒரு ஸ்டிச் போடுறது, நெக்ஸ்ட்டு லோடிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கட் பீட் யூஸ் பண்ணி பார்த்தோம், டியூப் பீட் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ லோடிங்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம லோடிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லீஃப் ஃபில்லிங்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பேசிக்கான 3 லீஃப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். நான் இந்த ஷேப்பில் வந்து லீஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த ஷேப்பில் நிறைய வந்து லீஃப் நிறைய ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணுவோம். இந்த லீஃப் ஷேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போலியே நீடில் குத்தி த்ரெட் எடுத்து லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன், பேக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை பீடு வந்து எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி பீடு வந்து கொத்துக்கோங்க. இப்போ 4 எடுத்திங்கன்னா 4, 5 எடுத்திங்கன்னா வந்து சப்போஸ் வந்து பீடு வந்து 1, 2 அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 24 வந்து துளிப் நீடில் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் 4 பீடு மட்டும் தான் கொத்துக்க முடிஞ்சிச்சு. பட் நீங்கள் அயன் நீடிலோ நெக்ஸ்ட் பீட் நீடிலோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய நம்ம கொடுத்துக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் பீடு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கிற கொஞ்சம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் 4 பீடு கோத்துருக்கேன், நெக்ஸ்ட் வந்து 5 பீடு கோத்துருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்லேயே உங்களுக்கு தெரியுது ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து குட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த டைமில் வந்து நான் தேவைப்பட்டுச்சு எனக்கு 5, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு மெத்தட் எப்படின்னா, இந்த வந்து சரிவான அதாவது ஒரு ஸ்லாண்டிங்கான ஷேப்பில் வருது பாருங்கள். ஸோ நீங்கள் குத்தி எடுக்கும்போது வந்து 2 பீடுக்கு இடையில குத்தி எடுக்கிற மாதிரி வரும். அதாவது இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எப்பவும் போலேயே நான் கீழே இருந்து மேலே போய் ஸ்டிச் போட்டு மேலே இருந்தால் நான் பீடு லோட் பண்ண போகிறேன் எப்போவுமே. அதே மாதிரி நீங்கள் மேலே இருந்து பீடு லோட் பண்ண போகிறீங்கன்னா மேலே இருந்தால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை லோட் பண்ணணும். இப்போ நான் 4 பீடு வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். சின்னதாக ஒரு குத்தி ஒரு நீடிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டேன். நான் மறுபடியும் அந்த பீடை லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே போகிறோம். மேலே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் அல்லது 3 ஸ்டிச்சாக கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பெரிய ஸ்டிச் வந்து லூஸாக இருக்குன்னா 3 ஸ்டிச்சாக கொடுத்துட்டு மேலே போய் அந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பீடை பாருங்கள், மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பீடை பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 பீடுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் குத்தி எடுக்கிறேன் பாருங்கள், அந்த 2 பீடுக்கு சென்டரில் அந்த பீடு வர மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக எல்லாமே வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து வந்துடும். இது வந்து நீங்கள் அந்த லீஃப் எவ்வளோ வந்து வரைஞ்சிருக்கீங்களோ, இப்போ வந்து ஒரு குட்டியாக லீஃப் வரைஞ்சிருக்கலாம், பெருசாக வரைஞ்சிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். நிறைய பேர் இடத்துல வந்து 4 தான் பண்ணுவோம் நம்ம, ஏன்னா குட்டியான இடத்துல நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து ஒரு 4 லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து வரைகிறது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக வருது. ஸோ உங்களுக்கு குட்டியான லீஃப் போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் 4 பீடு வச்சு 4 ஸ்லாண்டிங் லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், பர்ஃபெக்டாக வந்துடும். இது மட்டும் மாதிரி இல்லாமல் சைடில் வந்து இன்னொரு லீஃப், லெஃப்ட் சைடில் இன்னொரு லீஃப், ரைட் சைடில் இன்னொரு லீஃப் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டு நம்ம எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த லீஃபுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இனி 2 லீஃப் சொல்லி கொடுக்க போகிறேன், அதுக்கு அவுட்லைன் வந்து தேவையில்லை. பட் இந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், கொடுக்கலனாலும் நல்லாயிருக்கும், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு லைன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லைனை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போலேயே நம்ம த்ரெட் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் 4 சுகர் பீட் கொடுத்துருக்கேன், க்ரீன் கலர் சுகர் பீட் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருந்து கீழே ஒரு லாக் போட்டேன். இப்போ நம்ம இந்த லைனை சென்டரில் இருக்கிற லைனில் தான் நம்ம லாக் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் சைடில் போய் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு மேலே இருந்து தான் நான் பீடை லோட் பண்ணுறேன். ஸோ அப்போவும் நான் 4 பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5 பீடு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டும் 5 பீடு, ஸோ செகண்டும் 5 பீடு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அந்த லைனில் வந்து சின்னதாக லாக் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே போய் ஒரு சின்னதாக லாக் போட்டு மறுபடியும் 5 பீடு வந்து கோத்துக்கிறோம். கீழே வந்து அதாவது அந்த சென்டரில் வந்து ஒரு லாக் கொடுக்குறோம். ஸோ மேலே போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்னதாக லாக் கொடுத்துட்டேன். இப்போ மேலே பேக் ஸ்டிச் கொடுத்து நான் போகிறேன் மேலே. ஸோ ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டேன், மேலேருந்து பீடை லோட் பண்ணுறேன், 5 பீட் லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைனுக்கு வந்துட்டேன். சென்ட்ரல் லைன்லேயே தான் நான் வந்து லாக் ஸ்டிச்சும் போடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை அதுக்கப்புறம் ஃபில் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங் மெத்தடு.
ஸோ இதை தவிர இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னும் நிறைய லீஃப் ஃபீடிங் நிறைய டிசைனில் நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நம்ம எம்போஸ்டாக முடிக்கும்போது கிளாஸஸ் வந்து முடிக்கும்போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் லீஃப் ஃபீலிங் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகர் பீடில் மட்டும் இல்லாமல் கட் பீட்லேயும் நீங்கள் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கட் பீடில் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே கிளாஸ் வந்து கண்டினியூஸாக வரும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இருக்கிற கிளாஸஸ்லாம் பண்ணோன்னா நிறைய கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக வராமல் போயிடும், நிறைய மிஸ் பண்ணுற மாதிரியும் ஆகிடும். அதனால ஸோ நம்ம கிளாஸஸ் வைஸாக ப்ரொசீஜர் வைஸாகவே போகலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் சுத்தமாக எதுவுமே தெரியாதவங்க கூட நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் பை லைனாக, அதாவது கிளாஸ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பீட் லோடிங்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பீடு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் வைஸாக வரும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், மறுபடியும் இன்னொரு சைடு மட்டும் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சென்டரில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடு கொடுத்தனால இன்னொரு சைடு நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக அந்த லைனில் குத்தி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சின்னதாக ஒரு கேப் விட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்ம கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு சென்டரில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி இன்னொரு கலரை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். அந்த சென்டரும் ஃபில் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோத்துட்டு ஏன் பிரிச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் மேலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே இருந்தே நான் வந்து அந்த சென்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலராக கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இந்த ஷேப்பு லீஃப்க்கு வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி புட்டாவாக நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சு கூட ஒரு ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அல்லது பார்டரில் வந்து ஜஸ்ட் இந்த லீஃப் மட்டும் நீங்கள் வச்சு பார்டராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், அங்கங்கே புட்டாவாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம பேசிக் கிளாஸ் முடிக்கும் போது அதையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸும் வந்து போட்டுடலாம். ஸோ இன்னொரு லீஃப் வீலிங் மெத்தட் வந்து பார்த்துடலாம். சேம் ஷேப் தான், அது செகண்டாக போட்டிருக்க அதே ஷேப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலேருந்து பீடு கோத்துக்கலாம், 5 பீடு. சென்ட்ரல் லைனை தான் பேஸ் பண்ண போகிறோம். கீழே சென்ட்ரல் லைன் வந்து ஒரு சின்னதாக லாக் போட்டு இப்போ நான் சைடில் போயிட்டேன், அதாவது ரைட் சைட் போயிருக்கேன். ரைட் சைடும் அதே மாதிரி மேலே போய் மேலேருந்து பீடு லோட் பண்ணி கீழே லாக் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைட் வந்துட்டேன், லெஃப்ட் வந்துட்டேன். லெஃப்ட் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கேன். இப்போது லாக் போடுறதுக்கு சென்ட்ரல் லைனையும் பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட், நெக்ஸ்ட் லெஃப்ட், நெக்ஸ்ட் ரைட், நெக்ஸ்ட் லெஃப்ட், அந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடும் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புட்டாஸாக ட்ரை பண்ணலாம், பார்டராக ட்ரை பண்ணலாம். நெக்கில் வந்து உங்களுக்கு இஷ்டமான இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிசைன் மேக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே உள்ள டிசைனை பார்த்து போடும்போதை விட நம்மளா ஒன்று க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம நிறைய போட தான் தெரியும் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்களாக வந்து ஓனாக கூட டிசைன் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் ரைட்டுன்னு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இதில் அந்தளவுக்கு கேப் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது செகண்டாக நமக்கு சென்டரில் வந்து கேப் தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் அந்தளவுக்கு வந்து கேப் தெரியாது. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கோபுரம் ஷேப்பில் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி லீஃப் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே ஒரு சின்னதாக ஒரு பார்ட் வரனாலும் ஓகே, ஒரு 2 பீடு கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் போதிக்கலாம். இல்லை எனக்கு அது அந்த ஷேப் மட்டுமே போதும்னா மேலே இருக்கிற அந்த ஷேப் மட்டும் வச்சு லாக் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த லீஃப் ஷேப்லாம். ஸோ கண்டிப்பாக லோடிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு நமக்கு குரூப்லேயும் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.